மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? The previous classes we have discussed the past paper 2018 first part, right? Today also we are going to continue this part. The previous classes we have discussed on test number 1, 2, 3, 4, 5 and 7, right? Today we are going to discuss the test number 6 and 8. Which part of this? Right, writing part. First part la irukra writing part idu rendum da. Matta naangal vocabulary paathu naangal reading paathu naangal grammar paathu naangal. Idu writing kuriya part. Right? அப்ப இந்த ரைட்டிங் குறிக்க பார்ட் அண்டு வரைக்குள்ளையும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்கள் முதல் நாள் அந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண தொடங்கிக்குள்ள பார்த்து நாங்கள் மார்க்ஸ் அலோகேஷன் 8 டெஸ்ட் 5 into 8 40 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பேப்பரில் நீங்கள் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அந்த 40 மார்க்ஸில் நாங்கள் இப்போ 30 மார்க்ஸுக்கு பார்த்துட்டா இன்றைக்கு இந்த 10 மார்க்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள மிச்ச 10 மார்க்ஸ், அதாவது ரைட்டிங்குக்குரிய 10 மார்க்ஸும் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், அப்படி ஸ்கோர் பண்ண வேணும். அதில் என்னென்ன பார்ட்ஸ் வரும். அப்போ இந்த அந்த 2018 பேப்பரில் வந்திருக்கிற விஷயம் என்ன, அப்போ அதுக்கு உங்களுக்கு எப்படி மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம்ன்ற கைட்லைனை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ரைட்? அப்போ இங்கே பாருங்கோ, அப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரியும் என்ன, கண்டென்ட் 2 மார்க்ஸ், லாங்குவேஜ் 3 மார்க்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆல் டுகெதர் 5 மார்க்ஸ். யூ கேன் கெட் 5 மார்க்ஸ் ஃபார் திஸ் டெஸ்ட். டெஸ்ட் நம்பர் 6 and 8 இப்போ ரெண்டுமே ஒரே க்ரைட்டீரியாவுள்ளதான் உங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்பட போகுது. ஆனால் உங்களோட ஒர்க் வந்து வேறு வேறையாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் உங்கள்ட்ட எதிர்பார்ப்பினா, ஆனால் மார்க்ஸ் அலோகேஷன் த சேம் பேட்டர்ன். ரைட்? அப்போ இங்கே பார்ப்போம். இப்போ முதலாவது டெஸ்ட் நம்பர் 6 பார்ப்போம். என்ன டெஸ்ட் நம்பர் 6. அப்போ டெஸ்ட் நம்பர் 6 முதல் பார்ப்போம். அப்போ நீங்கள் அதில் அந்த கண்டென்ட்டுக்கு சொல்லி ஒதுக்கப்பட்ட 2 மார்க்ஸ், கண்டென்ட் லாங்குவேஜ். அப்போ கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ், மொத்தமாக 5 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண வேணும். அப்போ இந்த 2 மார்க்ஸ் எப்படி உங்களுக்கு தந்திருக்கீங்க, all points included. அது என்ன all points included? ரைட். முதல்ல என்ன கொஷன் வாரது? ரைட், நாட், நோட்டீஸ், அனௌன்ஸ்மெண்ட், போஸ்டர், அப்படி ஏதோ இன்விடேஷன், நோட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று. என்ன நோட், நோட்டுக்குள்ளதான் இன்விடேஷன் நோட், ரிப்ளை நோட், அது எல்லாம் வர்றது. அப்போ இங்கே நோட் கேட்கலாம், நோட்டீஸ் கேட்கலாம், அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம், ஒரு போஸ்டர் கேட்கலாம். இப்போ இந்த 4 வகையில் உங்களை கேட்கப்படலாம். இப்போ கேட்கக்குள்ளே அங்கே கேட்டிருப்பினோம், கீழே போட்டிருப்பினோம், யூ மே இன்க்ளூட் த ஃபாலோயிங், யூ ஷுட் இன்க்ளூட் த ஃபாலோயிங், யூ கேன் யூஸ் த ஃபாலோயிங், ஏதோ டேர்ம் பாவிச்சு அங்கே ஒரு 4 விஷயம் அல்லது 3 விஷயம் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டீஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும்னு சொன்னால் அங்கே கேட்பினேன் டேட் அண்ட் டைம், வென்யூ,
the chief guest or the events, ஏதோ the benefits of this event. இல்லாட்டி அங்கே ஹேப்பினம் என்ன மென்ஷன் த இன்வைட்டீஸ், யாரை அழைக்கிறதுன்னு சொல்லி போடுவோம். என்னவோ போடுவினா அதாவே தெரிவினா, நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அப்போ இங்கே அவை அந்த 4 விஷயம் அல்லது 3 விஷயம் கேட்டிருப்பினா வேண்டாம், நீங்கள் அந்த 4 விஷயத்தையும் உள்ளடக்கியதாக அந்த 50 சொல்லுக்குள்ள நீங்கள் எழுத வேணும். 50 சொல்லில் எழுதுகிற அந்த பேராகிராஃபுக்குள்ள, அந்த ரைட்டிங் பாட்டுக்குள்ள, பேராகிராஃபை தேவையில்லை. இங்கே பேராகிராஃப் பண்ணி எழுதலாம். டெஸ்ட் நம்பர் 8க்கு வரைக்குள்ள நீங்கள் சிங்கிள் பேராகிராஃப் எழுதணும். 2 பேராகிராஃப் எழுத இயலாது, 3 பேராகிராஃப் எழுத இயலாது, ஒற்று பேராகிராஃப்லேயே எல்லாம் எழுதணும் டெஸ்ட் நம்பர் 8ல். அப்போ இங்கே டெஸ்ட் நம்பர் 6ஐ பொறுத்த வரையில் கேட்குற விஷயத்தை நீங்கள் எழுதணும். ஒரு போஸ்டரோ நோட்டீஸோ அனௌன்ஸ்மெண்ட்டோ என்னவோ நீங்கள் எழுத வேணும். அப்போ 50 வேர்ட்ஸ்லேயே எழுதிக்குள்ள அந்த 50 வேர்ட்ஸ்லேயே எழுதுகிறவங்கொண்ட ரைட்டிங் பாட்டுக்குள்ளே அவை என்னென்ன விஷயமெல்லாம் கேட்டினமோ அவ்வளோ விஷயத்தையும் முழுதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதினால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரி, 1 மார்க்ஸ் எடுக்கிறேன்டா, ஒன்லி சம் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட். அவன் 4 விஷயம் கேட்டிருக்கிறேன், நீங்கள் 1 தான் இல்லை 2 தான் இல்லை 3 தான் இல்லை இருக்கிறீர்கள்டா, அங்கே உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும், ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. இந்த ரைட்டிங் பாட்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு ஒரு ஈஸி என்னன்னு சொன்னால் ஷார்ட் பேராகிராஃப் இல்லை ஷார்ட் பார்ட். ஏன்னா ரைட்டிங் பார்ட்லேயே வெரி ஷார்ட்டான பார்ட் தான் இது. அப்போ இங்கே நீங்கள் கிராமரில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி அதை கேட்டு அவ்வளோ விஷயத்தையும் கொடுத்தால் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அதை கேட்ட பாயிண்ட்ஸை கொடுக்க முடியலை என்றால் அது கவலைக்குரிய விஷயம். இது நீங்களே யோசிச்சு எழுதுகிற விஷயம் இல்லை. கேட்குற அவலத்தை நீங்கள் மேலதிகமாக கொடுக்கலாம். அது நீங்கள் உங்களுடைய நோட்டீஸோ உங்களோட ரைட்டிங் பார்ட்டை வேல்யூ பண்ணுறதுக்காக நீங்கள் மேலதிகங்களை சேர்க்கலாம். ஆனால் கட்டாயம் அவை அங்கே கேட்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெளிவாக குறிப்பிட வேணும் உங்களோட ரைட்டிங் பார்ட்டில். இல்லையென்றா உங்களுக்கு அநியாயமாக அந்த மார்க்ஸ் இல்லாமல் போகும். சரிதானே? ரைட். இப்போ 0 வர்றதுக்கான வாய்ப்பு. டோட்டலி இர்ரெலவெண்ட். அது என்ன டோட்டலி இர்ரெலவெண்ட் வருது? ரைட். அப்போ நாங்கள் இந்த 0 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வராது. அது ஏன் வருது? அப்போ இங்கே பாருங்க, டோட்டலி இர்ரெலவெண்ட். அது என்ன டோட்டலி இர்ரெலவெண்ட்? இப்போ அதே சில வேலை உங்களுக்கு ரிப்ளை நோட் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தா நீங்கள் அவரை இன்வைட் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு உங்களை இன்வைட் பண்ணினவர் உங்களால் போயிடாமல் இருக்குது, அதை சொறி கேட்டு ரிப்ளை அனுப்புங்கோன்னு சொல்ல நீங்கள் அவரை இன்வைட் பண்ணினால் அது என்ன மாதிரி இருக்கும்? இர்ரெலவெண்டாக இருக்கு. அதே நேரம் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே அல்லது ப்ரீஃபெக்ட் மீட்டிங், அவங்களோட ஸ்கூலில் ப்ரீஃபெக்ட் மீட்டிங் அல்லது ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் லிட்டரி அசோசியேஷன் டைம் மாற்றப்பட்டிருக்குது, அது இன்டர்வல் டைமுக்கு அல்ல 12:30க்கு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை திரும்ப முதல்ல இருந்து ப்ரோக்ராமை தான் அனௌன்ஸ் பண்ணுறீர்கள் அல்லது அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நீங்கள் கொடுக்குறீர்கள் என்றால் அது டோட்டலி இர்ரெலவெண்டாக போடும். அதே நேரம் கொஸ்டினை காப்பி பண்ணுறது. இமேஜின் தட் you are the secretary of your school English Literary Association and ஏதோ தந்திருப்போம், அதை அப்படியே பார்த்து எழுதி விடுறாரு. அதான் கொஸ்டின் காப்பி. இல்லாட்டி வேறு எங்கேயாலும் அந்த முதல்ல 7ஆம் கல்வியில் வந்திருக்கிற அந்த பேராகிராஃப், 5ஆம் கல்வியில் வந்த பேராகிராஃப், 7ஆம் கல்வியில் வந்த பேராகிராஃபை பார்த்து எழுதுறாரு. அது காப்பி. வேறு ஏதாலும் விஷயம் கேட்ட விஷயத்தை விட வேறு ஏதாலும் விஷயம் தேவையில்லாமல் இருந்தால் அது இர்ரெலவெண்ட்.
ரைட். அப்போ அது உங்களுக்கு 0 மார்க்ஸை கொண்டு வந்துடும். இந்த 2 விஷயம் கண்டென்ட் 0வா போகுமாண்டா லாங்குவேஜை பற்றி கவனத்தில் எடுக்க மாட்டேனா, லாங்குவேஜ் கன்சிடர் பண்ணப்பட மாட்டுது. இப்போ என்ன நடக்கும்? 0 மார்க்ஸ் வரும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 6. 8ம் அப்படித்தான். இப்போ 8 இருக்கட்டும், நாங்கள் இதை மட்டும் பார்ப்போம். ரைட். அப்போ கொஸ்டின் நம்பர் 6ல் எப்படி நீங்கள் இந்த கண்டென்ட்டுக்குரிய மார்க்ஸை எப்படி எடுக்கிறது? நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. ஏன்? அங்கேவே தந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதிவிட்டால் போதும். வேணுமென்று சொன்னால் அதுக்கு ரிலவெண்ட்டாக இதாலும் எழுதலாம். ஆனால் நீங்கள் அடிஷனலாக எழுதணுமென்று விரும்பி போகிறண்டா கிளியராக எழுதுங்கோ. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமெண்டா எழுதாதீங்க. அதை மட்டும் எழுதி போட்டு விடுங்க. கேட்டவளா விஷயத்தையும் கொடுத்தா காணும். நீங்கள் அப்படி எழுதிக்க சிலவள irrelevant-ஆக போகுமெண்டா என்ன நடக்கும்? அநியாயமாக இல்லாமல் போகும். ரைட். இப்போ அது சரி. இப்போ டெஸ்ட் நம்பர் 8ல் இந்த கண்டென்ட்டை எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ண போறீர்கள்? கண்டென்ட்டை எப்படி ஸ்கோர் பண்ண போறீர்கள்? அதே தான். ஆனால் அங்கே இங்கே உங்களுக்கு அவன் பாயிண்ட்ஸ் தர மாட்டேனா, என்னென்ன விஷயம் உள்ளடக்குங்கன்னு சொல்லி தர மாட்டேனா. meaningful paragraph with required length. அது என்ன மீனிங்ஃபுல் பேராகிராஃப்? கேட்கப்பட்ட கேள்விக்கு அர்த்தத்தோட நீங்கள் அந்த பேராகிராஃப் இருக்க வேணும். ரைட். இருந்தால் போதுமான அளவு நீளத்தில், அதாவது 50 சொல்லு வரத்தக்கதாக அங்கே கேட்கப்பட்ட விடயத்தை அர்த்தப்படுத்தி நீங்கள் எழுதினால் 2 மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போதிய அளவு தகவல் உங்களால் கொடுக்க முடியல. போதிய அளவு தகவல் உங்களால் கொடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ், அனிமல்ஸ் ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான டாபிக்ஸ் ஆறுது. என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ், சேஃப் வாட்டர், இப்படியாலேருந்து ஆறுது. அல்லது ஐ ஹேவ் என்ன describe about a book you have read recently, இப்படியாலேருந்து ஆறுது. இல்லை மை ஃபேவரட் பர்சன், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏதோ ஒன்று கேட்குறேன். ஜுவா பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் கேட்பினேன். நீங்கள் அங்கே ஜுவா பெஸ்ட் ஃப்ரெண்டு போட்டு எழுதுறேன், இல்லை மை பெஸ்ட் ஃப்ரெண்டு போட்டு எழுதணும். அப்போ அப்படியானது கேட்குள்ள நீங்கள் மீனிங்ஃபுல் பேராகிராஃப் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் ஃப்ரெண்டை பற்றின முழுமையான விவரம் அங்கே வரணும். அப்போ அவரை பற்றின ஒரு இமேஜ் ஒன்று அங்கே உருவாக்கப்பட வேணும். அவர் ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாருன்றதுக்கான ரீசன் அவுட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு அதுக்கு தான் உங்களுக்கு என்ன கிரேட் 10ல் பர்சனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ நாங்கள் கிரேட் 9 வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், his favorite food, his favorite subject, his favorite pet என்று சொல்லி ஃபேவரட்டை வச்சே ஒரு சொல்லுக்கு எழுதுவான். ஆனால் கேட்குறது 50 சொல்லு. அப்போ எங்களுக்கு வேலி ஈஸியாக இப்போ என்ன செய்வோம், ஃபேவரட், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாம் போட்டு எழுதி வைப்பான். அது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அவர் கிரேட் 10லேயே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணினா எப்படி அவருடைய அப்பியரன்ஸையும் அவருடைய பிஹேவியரையும் வச்சு எப்படி எழுதலாம். அப்போ அதில் நீங்கள் மீனிங்ஃபுல்லாக எழுதலாம், உங்களுக்கு 2 மார்க்ஸ். இல்லை அவருடைய அப்பா யார், அம்மா யார், அவருக்கு எத்தனை சகோதரங்கள், அவர் எங்கே படிக்கிறார்,
அவருக்கு என்ன நிறம் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன பாடம் பிடிக்கும் என்று சொல்லி எல்லாம் எழுதி கொண்டு போனீங்களா அங்கே இன்சஃபிஷியன்ட் கண்டென்ட் என்று வந்துடும். அப்போ உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் ரைட். இங்கேயும் அதே மாதிரி தான் கொஷின் காப்பி. கொஷினை திரும்ப காப்பி பண்ணுறது இல்லை, எக்ஸாம் பேப்பரில் இருக்கிற போது இதெல்லாம் விஷயத்தை அங்கே காப்பி பண்ணி விடுறேன் வந்தால் அது கொஷின் காப்பி. irrelevant ஒன்றும் irrelevant. இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படி என்று சொன்னால் இப்போ ட்ரீயை பற்றி கேட்டால் சும்மா தேவையில்லாமல் எழுதுறது. இப்போ ஜூசேஜ் ஆஃப் வாட்டர் அல்லது ப்ரிசர்வ் த வாட்டர் என்று எழுதினா நாங்கள் ஜூசேஜ் த வாட்டரை எழுதி விடுவோம். சரிதானே? டிஸ்கிரைப் அபவுட் அ புக் யூ ஹேவ் ரெட் ரீசன்ட்லி என்று கேட்டிருந்தா நாங்கள் அந்த புக்கில் தேவையில்லாதெல்லாம் எழுதியிருப்போம். அதில் வார அந்த கதை சுருக்கத்தை அப்படியே எழுதி விடுவோம். சும்மா நாங்கள் ஒரு கேள்விப்பட்ட ஒரு கதையை வச்சு அது இதுதான் என்று சொல்லி எழுதி முடிப்போம். அப்போ அதெல்லாம் தேவையில்லை. அப்போ கேட்ட கேள்வி என்னவோ அதை விளங்கி பதில் எழுதாட்டி 0 மார்க்ஸ். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்கள் இதில் 0 கண்டென்ட் 0வாகமாக இருந்தால் டோட்டலி 0 லாங்குவேஜ் கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. நீங்கள் எவ்வளவு சரியாக எழுதியிருந்தாலும் கிராமர் எக்ரேட்டாக எழுதி சும்மா நல்ல ரிச்சான வொக்காபுலரி எல்லாம் பாவிச்சு எழுதி இருந்தாலும் உங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ரைட். அப்போ இப்போ கண்டென்ட் முடிஞ்சு. இப்போ நாங்கள் லாங்குவேஜ் இதுக்கு 3 மார்க்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே 2 மார்க்ஸ். அப்போ எல்லாமே 2, 3, 5 மார்க்ஸ். அந்த 2 கேள்விக்கும் உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட மார்க்ஸ். ஆனால் லாங்குவேஜுக்கு 3. எப்படி? ரெண்டும் ஒரே மாதிரி தான். திரும்ப பார்க்குறதில்லை. ஆல்மோஸ்ட் நோ எரர்ஸ், கிராமட்டிக்கல் எரர்ஸ், ஸ்பெல்லிங் எரர்ஸ். வெல் கனெக்டட் சென்டென்சஸ். அப்போ ஒன்றில் இருந்து சரியான முறையில் கனெக்ட் பண்ணப்பட்ட சென்டென்ஸ். அதாவது ஒரு ஃப்ளோவில் வேற வேணும். அதை நாங்கள் ரைட்டிங் பார்க்கல முதல் கிளாஸில் ஞாபகப்படுத்தி பாருங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினாங்க மைண்ட் மேப் போட்டு எழுதணும். அப்புறம் தொடர்ச்சி ஒன்று இருக்க வேணும். சரிதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப் வாட்டர் என்றால் நாங்கள் முதல் வாட்டர் என்ன, அதிൻ്റെ இம்பார்ட்டன்ஸ் என்ன, யூசேஜ் அல்ல, இம்பார்ட்டன்ஸ் என்ன. இங்கே அதுதானே. ஏன்னா 50 வேர்ட்ஸில் எழுத போகிறோம்னா அப்புறம் அதிൻ്റെ யூசேஜ் எழுதி கொண்டு நினைக்கிறது இல்லை. என்ன இம்பார்ட்டன்ஸ், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் எழுதி அதிൻ്റെ த்ரெட்ஸ். நாங்கள் சேஃப் வாட்டர் அண்ட் ஹெடிங் வந்துடுது. அப்போ அதுக்கு என்ன த்ரெட்ஸ் இருக்குது, என்ன அச்சுறுத்தல் இருக்குது, அதை போட்டு அப்புறம் கடைசியாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. இப்படி நாங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ண வேணுமன்றதை பற்றி சொல்லணும். அப்போ இந்த ஒழுங்குமுறை, அதாவது ஆர்கனைசேஷன் சரியான முறையில் சொல்கிறேன்னா அது சரியான ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு வரணும். அதே நேரம் சரியான ஃபார்மேஷன்ல அந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் அமையணும். நாங்கள் சில வழி எங்கள்ட மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே வாடுறது நாங்கள் எழுதிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்கூல் கோன்னு எழுதுனாங்க. நான் பாடசாலை போகிறேன்ன்றதை ஐ ஸ்கூல் கோன்னு எழுதுனாங்க. ஐ ரைஸ் ஈட்ன்னு எழுதுனாங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ அப்படி இல்லாமல் சரியான முறையில் எஸ்விஓ பேட்டர்னுக்குள்ளால ஆக குறைஞ்சது எஸ்விஓ சரியான பேட்டர்னில் சென்டென்ஸ் அமைகிறது. அடுத்தது கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் பங்க்சுவேஷன், ஃபுல் ஸ்டாப், கேபிட்டலைசேஷன்,
இன்வெர்டட் கமாஸ் வார இடத்துல இன்வெர்டட் கமாஸ், கமா வார இடத்துல கமா, எல்லாமே படித்த விஷயம். அப்போ நாங்கள் அந்த பங்க்சுவேஷன்ஸ் சரியாக இருக்கணும், ஸ்பெல்லிங்ஸ் சரியாக இருக்கணும். அப்போ இவ்வளவும் சேர்ந்தது தான் ஆல்மோஸ்ட் நோ எரர்ஸ். ஆல்மோஸ்ட் நோ எரர்ஸ்ன்றது இதுக்குள்ள வந்தா 3 மார்க்ஸ். சம் எரர்ஸ், சின்ன கொஞ்சம் எரர்ஸ் பிரச்சனைகள் இருக்கு. எப்படி? அங்கே வெல் கனெக்டட் சென்டென்ஸ் இருக்கு, சென்டென்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டு சரியான முறையில் ஃபார்ம் பண்ணப்பட்ட சரியான சென்டென்ஸ் இருக்கு. ஆனால் ஸ்பெல்லிங்ஸில் பங்க்சுவேஷன்ஸில் பிரச்சனைகள் இருக்கு. ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக்ஸ் இருக்கு, கேபிட்டல் ஸ்மால் சரியா இல்லை, ஃபுல் ஸ்டாப் போடுபட இல்லை, கமா போடுற இடத்துல கமா போட இல்லைன்னு அப்படி எரர்ஸை கண்டால் 1 மார்க்ஸ் குறைக்கலாம், குறைச்சு 2 மார்க்ஸ் போடுவேன். இங்கே பார்த்தா only a few correct sentences, அதாவது ஸ்பெல்லிங் பிழை இல்லை, பங்க்சுவேஷன் பிழை இல்லை, ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட சென்டென்ஸ் 1 or 2 தான் இருக்கு. 1, அதுக்கு 1 மார்க்ஸ். ஒன்றுமே இல்லை, சென்டென்ஸ் பேட்டர்னும் இல்லை, ஸ்பெல்லிங்கும் இல்லை, பங்க்சுவேஷன் மார்க்ஸும் இல்லை, கேபிட்டல் ஸ்மால் இல்லை, எல்லாம் கிண்டி கிளறி வச்சிருக்கேன்னு சொன்னால் 0 மார்க்ஸ். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கோ, இங்கே 0 வந்துட்டுதுண்டா இங்கே நீங்கள் எல்லாம் எழுதினாலுமே 1 மார்க்ஸ் தான் வரும், ஃபுல் மார்க்ஸ் 2 அங்கே வராது கண்டென்ட்டுக்கு. அப்போ இதை நீங்கள் 3 மார்க்ஸை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதி போட்டு ஒரு 2 வசனம் சரியா எழுதலாத, நல்ல வெல் கனெக்டட் அல்லது வெல் ஆர்கனைஸ் சென்டென்ஸ், 2 சென்டென்ஸ், அட்லீஸ்ட் 2 எழுதினால் உங்களுக்கு இங்கே இதுக்கு 1 மார்க்ஸ் வந்துடும். 1 மார்க்ஸ் வந்தால் இங்கே 2 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் அப்படியே தருவினேன் நீங்கள் ஃபுல்லாக எழுதியிருந்தால். அப்போ 3 மார்க்ஸ் எடுக்கல. ஆனால் உண்மையா நாங்கள் இந்த 3 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 3 to 5 ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் எங்கேயோ சின்ன பிரச்சனை வந்துட்டுது என்று சொன்னால் 4 மார்க்ஸ் வடிவாக எடுக்கலாம். 2, 2, 4 ரைட். இப்போ நாங்கள் இப்போ அங்கே கொஷனுக்குள்ளே போவோமா? ரைட் ரைட். அப்போ 2018 உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். You are interested in joining an English camp with your best friend after the examination. You went to his or her place to talk about it, but your friend was not at home. Write a note to be left in his or her letterbox telling him or her about it. Use about 40 to 50 words. அப்போ இங்கே போட்டிருக்கீங்க பாருங்கோ, இன்க்ளூட் 3 பாயிண்ட்ஸ் இங்கே தந்துப்பட்டிருக்கு. என்ன? when you came, எப்போ வந்தீங்க, அவற்றை வீட்டு எப்போ வந்தீங்க, முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். why you came, ஏன் வந்தீங்க, எப்போ ஏன் வந்தீங்க. ask him or her to call back. இப்போ இங்கே உங்களுக்கு இந்த ரைட்டிங்குக்குரிய மைண்ட் மேப் அல்லது அதுக்குரிய கீ 3 கீ இங்கே தரப்பட்டிருக்கு, இல்லை 3 பாயிண்ட்ஸ் இங்கே தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். இப்போ இன்க்ளூட் பண்ணினாத்தான் உங்களுக்கு கண்டென்ட்டுக்குரிய 2 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் உள்ளடங்கினாத்தான் கண்டென்ட்டுக்குரிய 3 மார்க்ஸ் எடுக்கலாம். தச்சேன ஒரு பாயிண்டை விட்டுட்டியல் என்றாலும் அங்கே 1 மார்க்ஸ் தான் வரும். ஏன் ஃபுல்லாக இல்லை தானே, ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் என்ற அந்த கேட்டகரிக்கு வருதோ 2 நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள். அப்போ நீங்கள் அதில் கண்டென்ட்டுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறேன்டா
ஆல் பாயிண்ட்ஸாக இன்க்ளூடட்ன்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வரணும். அப்போ அதுக்குள்ளே வரையில் அமைப்பு ஓடும், இதில் ஒன்றை மிஸ் பண்ணினார். ரைட். அப்போ இப்போ லாங்குவேஜை கவனிப்போம். அப்போ லாங்குவேஜை கவனித்தோம்னு சொன்னால் என்ன டென்ஸ் வர வேணும், நீங்கள் ஒரு ரஃப் ஷீட்டில் குறித்து கொள்ளுங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் வர வேணும். அதே நேரம் என்ன டென்ஸ் இங்கே சம்மந்தப்படுது. அப்போ இங்கே பார்த்தீங்களா தெரியும், கேம் கேம். அப்போ இது ரெண்டும் இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுது. என்ன தெரியுது? பாஸ்ட் டென்ஸில் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் போனதும் பாஸ்ட் இல்லை. ஏன்னா இவருக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வரைக்க முடிஞ்ச சம்பவம். சரிதானே? வேணுமெண்டா நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடலாம். அதை தவிர்த்து நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்லேயே எழுதுங்க. சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுறது ஈஸி, சிம்பிள் டென்ஸ்லேயே எழுதுங்க. ரைட். இப்போ ஆஸ்க் ஹிம் ஆர் ஹர் டு கால் பேக். அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யணும்? கால் பண்ணு என்றதை எழுத வேணும். அப்போ இது என்ன வரணும்? ஃபியூச்சருக்கு வரணும், அல்லது நியர் ஃபியூச்சரில் வரணும். எனக்குத்தான் அவரை கால் பண்ண சொல்லி கேட்க போறீங்க. ரைட். அப்போ இங்கே 2 டென்ஸ் சம்மந்தப்படுது. என்ன 2? பாஸ்ட், ஃபியூச்சர். ரைட். அப்போ இப்போ விஷயம் சரி, வென் யூ கேம், எப்போ வந்தீங்க? சும்மா போட்டு விடலாம என்ன? எஸ்டர்டே ஈவினிங். ஏன் வந்தீங்க? டிஸ்கஸ்ட். என்ன? டு டிஸ்கஸ். I came to discuss about the English camp. அப்போ அங்கே போடணும், அங்கே கலந்து வரப்போகுது. இப்போ ஃபியூச்சருக்குள்ளே அங்கே வரப்போகுது. என்ன? which will be held on next Saturday and Sunday. அல்லது ஒரு டேட்டை போடுவீங்க, நடக்க இருக்கு. அப்போ இது எப்படி எழுத? அப்போ இதில் நாங்கள் இதான் முன்பின்னையும் எழுதலாம். இப்போ இந்த இங்கிலீஷ் கேம்பை பற்றி கேள்விப்பட்டியா, அது சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு நேற்று பின்னேரம் வந்து நான் நீ வீட்டில் இல்லைன்னு சொல்லி எழுதலாம். ரைட். அப்போ பாப்பா என்ன மாதிரி இது எழுதியிருக்கலாம். அப்போ இது நீங்கள் அப்போ இதை பேஸ் பண்ணி எழுத வேணும். ரைட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். அப்போ டெஸ்ட் நம்பர் 8 பார்ப்போம். அப்போ இங்கே வேறுங்கோ, write a paragraph on one of the following topics, use about 50 to 60 words. அப்போ இங்கே நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய முதலாவது விஷயம், இங்கே பேராகிராஃபிங் இல்லை. சிங்கிள் பேராகிராஃபில் முழு விஷயத்தையும் உள்ளடக்கி எழுத வேண்டும். ஆனால் அங்கே ஒரு ஆர்டர் வைக்க வேண்டும். ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட பேராகிராஃபாக இருக்க வேண்டும். அப்போ உதாரணத்துக்கு மை ஃப்ரெண்ட் எழுத போறீங்க. அப்போ நீங்கள் இவருடைய முதல் நான் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னேன், என்ன இவருடைய வெளி தோற்றம், அப்பியரன்ஸ் எப்படி. இப்போ நாங்கள் அப்பியரன்ஸுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்குறதா? ஏன் 50 to 60 வேர்ட்ஸ். அப்போ நீங்கள் மைண்ட் மேப் போடையக்குள்ளே அதை போடணும். அப்போ அவருடைய அப்பியரன்ஸுக்கு என்னென்ன விஷயம் சொல்ல போகிறோம், எத்தனை சொல்லில சொல்ல போகிறோம், அதை டிசைட் பண்ணணும். த நெக்ஸ்ட், அவருடைய பிஹேவியர் எப்படி, அவர் ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட், அப்போ நீங்கள் ஏன் அவரை ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு ரீசன் இருக்கும். அப்போ அது அவருடைய பிஹேவியருக்குள்ளால வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், he is very aggressive and narrow-minded person என்று சொல்லி எழுதுறீங்க. எழுதி போட்டு புறம் அங்கால போய் அவரை நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லி வச்சிருக்கலாமோ? இது நேரம் குழுவல் பிடிப்பார், குறுகின மனப்பான்மை உள்ளவரை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சிருக்கலாமோ, வச்சிருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி எழுதலாமோ? பெஸ்ட் ஃப்ரெண்ட் கவனிக்கணும் இல்லை.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பிஹேவியரை கொண்டு வரணும். அவர் உங்களோட லைஃப்லேயே எப்படி ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் எழுதணும். உங்களோட லைஃபுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இருக்கிற அந்த பாண்டை நீங்கள் எழுதணும், பிணைப்பு. அப்போ அது அங்கே மெயின்டைன் அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டப்படவும். அதுதான் அங்கே என்ன உங்களுக்கு அந்த 3 மார்க்ஸை கொண்டு வரும். அதாவது அவருடைய தோற்றம், அப்போ இது வளத்துக்கும் எத்தனை சொல்லு, ஒரு 20 வேர்ட்ஸ் அலோகேட் பண்ணலாம். அப்புறம் அவருடைய பிஹேவியர், அதுக்கு ஒரு 20 வேர்ட்ஸ். அப்புறம் அவருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்ட் என்ன, உங்களோட லைஃப்லேயே அவருடைய பார்ட் எப்படி இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு 20 மார்க்ஸ் எழுதுனா, இந்த 20 வேர்ட்ஸ் வரத்தக்கமாக எழுதுனா நாங்கள் இந்த 60 வேர்டை டார்கெட் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ எங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் வந்துடும். அப்போ நாங்கள் அங்கே மீனிங்ஃபுல் பேராகிராஃப்ன்றதை நாங்கள் அச்சீவ் பண்ணிடுவோம். அப்போ அங்கே எங்களுக்கு 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் கண்டென்ட்டுக்கு ஷோராக வந்துடும். இப்போ லாங்குவேஜ் என்னென்று, அப்போ லாங்குவேஜில் நாங்கள் இந்த இடத்துல என்ன கொஞ்சம் vocabulary பவரை காட்டணும். அவருடைய பிஹேவியர், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது அவருடைய பிஹேவியர் மாதிரி அவருடைய அப்பியரன்ஸ். அப்போ முதல்ல அப்பியரன்ஸ், பிஹேவியர், அந்த பிஹேவியரோட சேர்ந்ததாக அவருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்ட். அப்போ அந்த பாண்டு கூடாக நீங்கள் அடைகிற பெனிஃபிட்ஸ், அப்போ இதுகளை காட்டினால் எங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். அப்போ அது ஓகே. இப்போ the book that I like most, இங்கே அப்போ ஃப்ரெண்டை பற்றி எழுத சொன்னாலும் அதுதான் நீங்கள் புலவுறது என்ன, அங்கே எல்லா பாயிண்ட்ஸும் வார இல்லை, அதுக்கு 1 மார்க்ஸ் தான் வாரது. என்னத்தில் கண்டென்ட்ல ஏன் 1 மார்க்ஸ் வாரதுண்டா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் எழுதுவீங்க. அப்போ அதுக்கு தான் வரும். அப்புறம் அங்கால பார்த்தா ஹிஸ் ஃபாதர்ஸ் நேம், ஹிஸ் மதர்ஸ் நேம், ஹிஸ் ஃபேவரட் என்று சொல்லி அந்த ஃபேவரட்லேயே ஒரு 3-4 எழுதி இடத்தன் வச்சு விடுறது. அதுக்கு மார்க்ஸ் வராது, ரைட்? 1 மார்க்ஸ் தான். சரியா? ரைட். அப்போ இப்போ இது புக் ஐ லைக் மோஸ்ட். அப்போ இங்கே ஐ ஹாவ் ரெட் த புக் ரீசென்ட்லி என்று தொடங்குறதோ இல்லை. ஐ ஹாவ் ரெட் a lot of books but I like most என்று சொல்லி அந்த புக்கின் நேமை போடுவீங்க. அப்போ இங்கே என்ன எப்படி எழுதுற, அந்த புக்கை பற்றி எழுதுனா அந்த புக்கினுடைய கண்டென்ட்ன்றதுக்காக பக்கம் பக்கமாக எழுதுறதல்ல. அப்போ அதனுடைய தீம், அந்த புக்கினுடைய தீம் என்ன, அதனுடைய author, புக்கினுடைய நேம், வாட்ஸ் த நேம் ஆஃப் த புக், who is the author, what is the theme of this book, இது 3 கட்டாயம். அடுத்தது what do you like it, என்னதை லைக் பண்றீங்க. அப்போ அதில் இருக்கிற அந்த உங்களை அதை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்போ நீங்கள் ஏன் அதை பெஸ்ட் புக் என்று சொல்லி சொல்ல வாரீங்க. அப்போ அதில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட பெனிஃபிட்ஸ் அல்லது அதிலிருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களோட லைஃபுக்கு எப்படி ஒத்து போகுது, அல்லது அதில் இருந்து அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்கன்றதுக்குள்ளால அந்த லைக் மோஸ்ட்ன்றதை நீங்கள் என்ன ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணி சொல்லவாங்க. அப்போ வெறுமனே அந்த புத்தகம் இவர் எழுதினார், அதில் வர கேரக்டர்ஸை பற்றி சொல்லி இவர் இப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி எழுதி கொண்டு போனால் உங்களுக்கு அங்கே அந்த 2 மார்க்ஸ் வராது. உங்களுக்கு 2 மார்க்ஸ் வர வேணுமா இருந்தால் நேம் ஆஃப் த புக், ஆதர் ஆஃப் த புக், brief summary or theme of the book, பிறகு அந்த புக்கில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட
எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அதில் அதுவும் அந்த புக்கு உங்களுக்கு அப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அல்லது உங்களுக்கு அப்படி அது மோட்டிவாக இருக்குது அல்லது உங்களுக்கு அப்படி அது சப்போர்ட் தருது உங்களோட லைஃபுக்கு அது அப்படி சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதால் நீங்கள் அது ஏன் விரும்புறீங்க அதை சொல்லி முடிக்கிறது. ரைட். அப்போ இந்த புக்கை பற்றி எழுதிக்க நீங்கள் என்ன டென்ஸ் பாவிப்பீங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த ஓதரை பற்றி சொல்லிக்க வேணுமெண்டா அதுவும் என்ன ப்ரெசண்டில் சொல்லலாம். த ஆதர் ஆஃப் த புக் இஸ் என்று சொல்லி அவருடைய நேமை போடலாம். அல்லது த புக் அந்த பேரை போட்டு வாஸ் ரிட்டன் எழுதப்பட்டது பை என்று சொல்லி அவரை பேசிவ் வாய்ஸில் கொடுக்கலாம். ரைட். அப்போ இங்கே எங்களுக்கு கூடுதலாக சம்மந்தப்பட போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏனென்றால் இது ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்போ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான மை ஃப்ரெண்டாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம். அப்போ இது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் என்ற கேட்டகரிக்கு வரப்போகுது. அப்போ டிஸ்கிரைப் பண்ணுறது எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும், சூட்டாகவும் இருக்கும். ஓகே, ரைட். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, we will meet with part 2. Okay, next class we will meet with the part 2. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.